ஹலோ கைஸ், வெல்கம் டு த வீடியோ. இன்றைக்கி நான் பார்க்க போகிறது நருட்டோ சீரிஸில் ஒன் ஆஃப் த டேஞ்சரஸ் வில்லனான சாபூசா த டீமனை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்மளோட சேனலுக்கு புதுசாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்ல செட் பண்ணி வச்சுங்க. நம்ம எப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணக்கூடிய புது கண்டென்ட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சாபூசா மொமோச்சி இவர் வந்து ஒரு திறமையான எல்ட் நிஞ்சா அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து சத்தமே இல்லாமல் அசாசினேஷன் பண்ணுறதுல ஒரு ஸ்பெஷலிஸ்ட்னு சொல்கிறாங்க. இவர் வந்து 7 ஸ்வாட்ஸ்மேன் டீமில் ஒரு மெம்பராக இருந்திருக்காரு. சாபூசா பார்த்தோம்னா ஒரு நார்மலான சின்ன பையனாக தான் இருந்திருக்காரு. அப்புறம் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறம் அவரோட அகாடமியில் வந்து கிராஜுவேஷன் டெஸ்ட் நடக்குது. கிராஜுவேஷன் டெஸ்ட்டில் நார்மலான கிராஜுவேஷன் டெஸ்ட் நடக்காது. அதில் தான் மிகப்பெரிய ட்விஸ்ட்டே இருக்குது. கிளாஸில் இருக்கிற எல்லாரும் யாரோட வேணாலும் மோதிக்கலாம். ஆனால் கடைசியில் யார் உயிரோட இருக்காங்களோ அவங்களால மட்டும்தான் இந்த போட்டியில் ஜெயிக்க முடியும். கிளாஸில் இருந்தவங்க தன்னோட பழகுனாலும் கொஞ்சம் கூட பாகுபாடு பார்க்காம அங்கே இருக்கிற எல்லாரையும் கொடூரமாக கொள்கிறாரு நம்ம சாபூசா. அவரோட ஃப்ரெண்ட்ஸ் உட்பட எல்லாரையும் தான் வந்து தெரிஞ்சிருக்கும் நம்மளோட சாபூசா எவ்வளோ மோசமான டெரர் இல்லைன்னு சொல்லிட்டு. அந்த சம்பவம் முடிஞ்சு பல வருடங்கள் கலக்குது. நம்ம சாபூசா ரோட்டோரி நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன பையனை வெயிட் பண்ணுறாரு. அந்த பையனோட பேர் தான் ஆக்கு. அவன் தனிமையில் இருக்க நோட்டீஸ் பண்ணி அவனோட கதையை கேட்குறாரு. சமயத்தில் ஆக்குவோட அம்மா வந்து ஒரு கேகே கென்காய் இருந்திருக்காங்க. அந்த சமயத்துலலாம் கேகே கென்காயை வந்து நிறைய போருக்கு பயன்படுத்தியிருக்காங்க. ஆனால் போர் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்கள பார்த்து பயந்தோட மட்டும் இல்லாமல் அவங்கள எல்லாரையும் கொத்தாக கொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால் அவங்க எல்லாரும் தன்னோட அடையாளத்தை மாற்றிக்கிட்டு சாதாரண மக்கள் மாதிரி வாழ ஆரம்பிச்சிருக்காங்க. அதே மாதிரி ஆக்குவோட அம்மாவும் தான் அடையாளத்தை மறைச்சிட்டு ஒரு ஏழை விவசாயியை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. சமயத்தில் அவங்களுக்கு ஒரு மகன் பிறக்கிறான். அவன் தான் ஆக்கு. வயசுலேருந்து எல்லா பசங்களும் மாதிரி நார்மலாக தான் விளாட்றான். ஆனால் ஒரு நாள் திடீர்னு அவனுக்குள்ளே இருக்கிற திறமையை அவன் கண்டுபிடிக்கிறான். அவங்க அம்மா அதை பண்ணாடாமல் தடுத்ததோடு மட்டும் இல்லாமல் அவனை அடிக்கவும் செய்கிறாங்க. இதையெல்லாம் ஒளிஞ்சிருந்த அவங்க அப்பா அங்கேருந்து பார்த்துடுறாரு. அப்புறம் அங்கே உள்ள கிராம மக்கள் சில பேரை கூப்பிட்டு வந்து ஆக்குவோட அம்மாவை கொன்றுவாங்க. இருக்கிற எல்லாரையும் பார்த்து பயத்தில் அலாரான்பான் ஆக்கு. அதனாலே அவனோட உடம்புல இருந்த சக்கராலாம் வெளியே வந்து பெரிய பெரிய ஸ்பைக்ஸ் மாதிரி ஏற்படுத்தி அவங்க இருக்கிற எல்லாரையுமே கொன்றும். இந்த டயத்தில் ஆக்கு அங்கேருந்து வெளியேறி யாரும் இல்லாத ரோட்டில் வந்து தனியாக உட்காந்துக்கிட்டு இருக்கான், அதுவும் பனியில். இதையெல்லாம் கேட்ட சாபூசா இருந்து காப்பாற்றி கூட்டிகிட்டு போய் உனக்கு நான் நல்லா பயிற்சி கொடுத்து உன்னை பெரிய நிஞ்சாவாகிறேன், அதுக்கு பதிலாக உன்னோட திறமையெல்லாம் எனக்காக பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு மேலே எந்த அன்பு பாசத்தை என்கிட்ட நீ எதிர்பார்க்கக்கூடாது. நம்ம இந்த மிஸ்ட் வில்லேஜை விட்டு கிளம்ப போகிறோம். அதோடு மட்டும் இல்லாமல் நான் திரும்பி வரும்போது வில்லேஜே மொத்தமாக என் கண்ட்ரோலுக்கு கொண்டு வருவேன் சொல்லிட்டு 2 பேரும் அங்கேருந்து கிளம்புறாங்க. சில வருடங்கள் கழித்து மிஸ்ட் வில்லேஜோட பிஸ்காவை போட்டுதான் சொல்லிட்டு அங்கே போயிருப்பார். ஆனால் அந்த முயற்சி வந்து படுதோல்வியாக இருந்திருக்கான். இதனாலே அங்கேருந்து எப்படியே தப்பிச்சிடுறாரு. ஆனால் 5 கிரேட் நேஷன் தேடக்கூடிய மிகப்பெரிய குற்றவாளியாக அந்த சமயத்தில் அவர் மாறுறாரு. மறுபடியும் அந்த அசாசினேஷனை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. ஆனால் அதுக்கு போதிய பணம் இல்லாதனால டாட்டாவோட சின்ன மிஷினில் வந்து பங்கெடுக்கிறாரு. அது என்ன மிஷின் பார்த்தீங்கன்னா, லேண்ட் ஆஃப் வாட்டரை சேர்ந்த ஒரு பிரிட்ஜ் பில்டரை வந்து போட்டு தள்ளணும். பிரிட்ஜ் பில்டரை போட்டு தள்ளுறதுக்காக ஒரு 2 ரெஞ்சாஸ் அனுப்பி வச்சுருக்காங்க. அவங்க கிட்ட இருந்து பிரிட்ஜ் பில்டரை காப்பாற்றிடுறாரு நம்ம கக்காஷி. இந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் தான் சாபூசாவுக்கு தெரியுது, இனிமேல் யாரையும் அனுப்பி பிரயோஜனம் இல்லை, இனிமேல் நாம தான் ஸ்ட்ரெயிட்டாக களத்தில் இறங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் அவரே டைரெக்டாக களத்தில் இறங்குறாரு. சாபூசா கக்காசி 2 பேருக்குள்ளே பெரிய சண்டை வருது. அந்த சமயத்தில் சாபூசா போடுற ஜூட்ஸுவெல்லாம் கக்காசி தன்னோட செரிங்கன் மூலமாக காப்பி பண்ணி அவருக்கே திரும்பி போட்டுடுறாரு. ஆனால் வாட்டர் ட்ராகன் ஜூட்ஸ் யூஸ் பண்ணும்போது கூட தெரியாதனம் அவர் மட்டும் சன்னி பட்டுருது. அதனால அவரை வந்து சாபூசா வந்து ஒரு வாட்டர் பிரிசனுக்குள்ளே அடைச்சிடுறாரு. அவரோட டீம்மேட்ஸான நருட்டோ, சாஸ்கே அண்ட் சாகுரா 3 பேருக்கு என்ன பண்ணுறதுனே புரிஞ்சிருக்காது. அப்போ திடீர்னு நருட்டோக்கு ஒரு ஐடியா வந்து அவன் நருட்டோட உதவியால் அங்கேருந்து எப்படியோ தப்பிச்சிடறாரு கக்காஷி. அங்கேருந்து தப்பிச்சது மட்டும் இல்லாமல் அவர் போட முயற்சி பண்ண ஜெயண்ட் வாட்டாக்ஸ் ஜுட்ஸுவை அவருக்கு முன்னாடி காப்பி பண்ணி அவரை ஒரு மரத்தில் லாக் பண்ணிடுவார் கக்காஷி. அந்த சமயத்தில் அங்கே உள்ள எல்லாரும் சாபூசா கொல்லன்னு பிளான் போட்டுக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு 2 ஊசி மாதிரி வந்து சாபூசாவோட கழுத்தில் குத்துது. யார் அதுன்னு பார்த்தா ஆக்கு தான் வந்திருக்கான். அவன் ட்ராக்கர் நினைச்சான்னு சொல்லி அங்கே உள்ள எல்லாரும் நம்ப வச்சு சாபூசா அங்கேருந்து காப்பாற்றி கூட்டிகிட்டு போயிடுறான். ஆக்கு அங்கேருந்து கிளம்புனதும் கக்காசியும் மற்றவங்களும் பிரிட்ஜ் பில்டர் டாசனாட வீட்டுக்கு போயிட்டு இருப்பாங்க. போயிட்டு இருக்கிற வழியில் கக்காசி வந்து மயங்கி விழுந்துருவார். அதுக்கான காரணம் கக்காசி வந்து அவரோட செரிங்கனை ரொம்ப அதிக அளவு பயன்படுத்தினால அவர் உடம்புல உள்ள சக்கரெல்லாம் குறைஞ்சி அவர் மயங்கி கீழே விழுந்திருப்பார். கக்காசி டாசனோட வீட்டில் ரெஸ்ட் எடுக்கிறாரு. அப்படியே கொஞ்ச நாள்லேயே அவரோட உடம்பு சரியாகுது. உடம்பு சரியானதும் சாபூசா என்ன சாகலன்னு ரியலைஸ் பண்ணுறாரு.
அதனாலே தன்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. அப்படியே சாபுசா பார்க்க வந்தோம்னா அந்த ஊசி வந்து அவரோட கழுத்தில் ப்ரெஷர் பாயிண்டில் குத்துனதுனால அவர் வந்து உயிரோடு இருந்த மாதிரி காமிச்சிருக்க மாட்டாங்க. அவரோட உடம்பு சரியாகிறதுக்கு 1 வாரம் டைம் எடுத்திருக்கும். இதுக்கிடையே இப்போ டாசனாவுக்கு பாதுகாப்பாக கக்காசியும் அவரோட ஸ்டூடெண்ட்ஸும் அவங்க நின்று நிற்கிறாங்க. அப்புறம் கொஞ்ச நாள்லேயே சாபுசா திரும்பி வராரு. வர்ற சமயத்தில் ஆக்கும் கூட வரான். நருட்டோ வீட்டில் தான் வந்திருப்பான். சாஸ்கே, சாக்குரா அண்ட் கக்காசி 3 வந்து அங்கே அந்த இடத்துல இருந்திருப்பாங்க. அந்த சமயத்தில் ஆக்குக்கும் சாஸ்கேவுக்கும் சண்டை நடக்கும். அந்த சண்டையில் சாஸ்கே போட்டு ஆக்குவை போட்டு புரட்டி எடுப்பான். இதில் காண்டான ஆக்கு அவனோட ஐகானிக் ஜுட்ஸுவான ஐஸ் மினட் ஜுட்ஸுவை யூஸ் பண்ணுவான். அந்த சமயத்தில் ஆக்கு அந்த பனிக்கண்ணாடிகளுக்குள்ளே போய் சுற்றி முற்றி எல்லா பக்கம் வந்து சாஸ்கேவை தாக்குறான். அந்த சமயத்தில் சாஸ்கேவுக்கு வந்து செரிங்கனை வைக்கணும் ஆகுது. இருந்தாலும் அவனோட செரிங்கனை வச்சு ஆக்குவோட தாக்குதலை ஓரளவு ப்ரெடிக்ட் பண்ண பார்ப்பான். இருந்தாலும் ஆக்குவோட வேகத்துக்கு அவனால் ஈடு கொடுத்துருக்க முடியாது. நருட்டோ என்ட்ரி கொடுத்து அவனோட ஷேடோ க்ளோன் ஜுட்ஸை யூஸ் பண்ணி ஆக்குவை அட்டாக் பண்ணலான்னு பார்ப்பான். பார்த்தா அவனாலே அவனோட வேகத்துக்கு ஈடு கொடுக்க முடியாதனால கொஞ்ச நேரத்தில் அன்கான்சியஸ் ஆகிடுவான் நருட்டோ. இத்தனை சாஸ்கே அவனை காப்பாற்றுறதுக்காக போராடிக்கிட்டு இருப்பான். அவன் மேலே அதிக சென்பான் குத்தினதுனால அவன் அந்த இடத்துல அன்கான்சியஸ் ஆகி கீழே விழுந்துருவான். நருட்டோ கொஞ்ச நேரத்தில் எந்திரிச்சிருவான். எந்திரிச்சு சாஸ்கேக்கு என்னாச்சுன்னு பார்க்கும்போது அந்த டயத்தில் ஆக்கு சொல்கிறான், உன் ஃப்ரெண்டு இறந்துட்டான் அப்படின்னு சொல்கிறான். அதை கேட்ட நருட்டோக்கு பயங்கரமாக கோவம் வருது. அந்த இடத்துல நைன்டெல் பீஸ்டோட சக்கரை வெளியே வந்து நருட்டோ ரொம்பவே பவர்ஃபுல்லாக மாறுறான். இதில் நருட்டோ வெறிகொண்டு ஆக்குவோட மூஞ்சில் அவர் பஞ்ச் வைக்கிறான். அந்த ஒரு பஞ்சிலேயே ஆக்கு தன்னோட பனிக்கண்ணாடியை உடச்சிட்டு போய் அங்கிட்டு தூரமாக விடுறான். அந்த சமயத்தில் ஆக்குவோட மாஸ்க்கும் உடஞ்சி கீழே விழுந்துக்கிட்டு இருக்கும். அதே சமயத்தில் நருட்டோ வெறிகொண்டு அங்கே அவனை தாக்கிறதுக்காக ஓடி வந்துக்கிட்டு இருப்பான். மாஸ்க் உடஞ்சி டோட்டலாக கீழே விழுந்ததை பார்த்த நருட்டோ அப்புறம் தான் அவன் ரியலைஸ் பண்ணுறான், அவன் ஏற்கனவே ட்ரைனிங் பண்ணும்போது அவனுக்கு அடிபட்டு கீழே விழுந்துருப்பான். இந்த சமயத்தில் காப்பாற்றினது ஆக்கு தான். அப்படியே எங்கள் சாபுசாவை பார்த்தோம்னா 10 மினிட்ஸ் ஜுட்ஸுவை போட்டு டாசனாவை கொல்ல வந்துக்கிட்டு இருப்பார். சமயத்தில் கக்காசி குறுக்க வந்த உடனே அவரோட லாங் ஸ்வாடை வச்சு கக்காசியோட நெஞ்சிலே விட்டிடுறாரு. இந்த காயமான கக்காசி டாசனா ஓரமாக நிற்க சொல்லிட்டு அவரோட வேட்டை நாய்களை சமன் பண்ணி வர வைக்கிறாரு. கக்காசியோட ரத்த வாடையை மாப்பு முடிச்சுட்டு போனா அதுங்க சாபுசாவே அசையாமல் பிடிச்சிக்கிறது. கொஞ்சம் கொஞ்சமாக பனி விழ ஆரம்பிக்குது. அந்த சமயத்தில் கக்காசி தன்னோட சொந்த ஜுட்ஸுவான லைட்னிங் பிளட் ஷெடோடு யூஸ் பண்ணி சாபுசாவை அட்டாக் பண்ணுறக்காக வேகமாக ஓடிடுவார். ஆக்கு முன்னாடி விழுந்த அந்த அட்டாக்கோட எஃபெக்டை ஃபுல்லாக அவனுக்குள்ளே வாங்கிட்டு சாபுசா அந்த டயத்தில் காப்பாற்றிடுவான். சாபுசா அவன் ஆக்கு இருந்ததை பற்றி கொஞ்சம் கூட கொல்லப்படாமல் அவர் எண்ணம்புலாம் கக்காசியை கொல்றதுல தான் இருந்தது. இதுதான் சரியான சமயம் நினச்ச சாபுசா தன்னோட பெரிய ஸ்வாடை எடுத்து கக்காசியை கொல்றதுக்காக முழு பலத்தோடு அந்த ஸ்வாடை அந்த சமயத்தில் வீசுறாரு. ஆனால் அதை கவனித்த நம்ம கக்காசி அந்த அட்டாக்லேருந்து எப்படியோ தப்பிச்சிடுறாரு. அடிபட்டு கீழே கிடக்கிற ஆக்குவை பார்த்ததும் கக்காசிக்கு தன்னோட பழைய ஃப்ரெண்டு ஞாபகம் வந்திருக்கும். அது யாருன்னு சொல்லிட்டு கீழே கவுண்ட் பாக்ஸில் கவுண்ட் பண்ணிட்டு போங்க. அவளும் இதே மாதிரி தான் செத்துருப்பான். அந்த சமயத்தில் கக்காசி சாபுசாவை பற்றி சொல்லுவார், உன்னை இப்படியே விட்டால் சரிப்பட்டு வர மாட்டான்னு சொல்லிட்டு அவர் தன்னோட குணாயை எடுத்து சாபுசாவோட கையிலோட 2 கையிலோட நரம்பை அறுத்துறாரு. அந்த சமயத்தில் சாபுசாவால் கையை அசைக்க கூட முடியல. எந்த ஜூட்ஸையும் அவரால் யூஸ் பண்ண முடியாது. இப்படி இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் தான் அந்த சமயத்தில் காட்டோவும் அந்த இடத்துக்கு வரான். அவன் வந்து சாபுசா கிட்ட, உன் நிலைமை பிரயோஜனம் இல்லை சாபுசா, உன் நிலைமையை பற்றியா ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்க. நான் உனக்கு கொடுத்த அந்த வேலையை என் ஆட்களை வச்சு முடிச்சுக்கிறேன். இங்கே இருக்கிற மொத்த பேரோட சேர்த்து உன் கதையை முடிக்க போகிறேன். அப்படி சொன்னதோட மட்டும் இல்லாமல் அங்கே இறந்து கிடந்த ஆக்குவோட மூஞ்சில் தன்னோட காலை வச்சு மிதிக்கிறான். இதை பார்த்த நருட்டோவுக்கு பயங்கரமாக கோவம் வருது. அதை பார்த்து சாபுசா எதுவும் பேசாமல் அமைதியாக நிற்கிறாரு. இதை பார்த்த நருட்டோ, அவன் உனக்காக தான் எல்லாம் பண்ணியிருக்கான், அவனை காப்பாற்றுறக்காக தன்னோட உயிரையே கொடுத்துருக்கான். நான் இப்படி கேவலமானதும் போது எப்படி உன்னால் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியுது அப்படின்னு நருட்டோ கேட்குறான். கேட்ட சாபுசா அந்தோடையிலேருந்து மனம் திரும்புகிறாரு. அதோடு மட்டும் இல்லாமல் நருட்டோ கிட்டேருந்து ஒரு குணாயை வாங்கி அது தன்னோட வாயிலேயே கடிச்சிட்டு நேராக காட்டாவை நோக்கி போகிறாரு. அந்த நேரத்தில் தான் தன்னோட அந்த ஒத்த குணாயை வச்சுட்டு அங்கே இருக்கிற மொத்த பேரையும் அந்த இடத்துல தடுத்து நிறுத்துறாரு. எந்த ஆட்களோட எண்ணிக்கை ரொம்ப அதிகமாக இருந்ததுனாலையும் அவரால் பின்னாடி டிஃபென்ஸ் பண்ண முடியாதனாலையும் சில அட்டாக் முதுகுலே வாங்குறாரு. அதையும் பொருட்படுத்தாமல் காட்டோ கிட்ட போய் காட்டோட கழுத்திலே குத்தி அவனை அந்த இடத்துல சோழி முடிகிறாரு. அப்புறம் காட்டா இறந்ததுக்கப்புறம் அவரால் நிற்கக்கூட அந்த இடத்துல முடியலை. அப்படியே அதே இடத்துல கீழே விழுறாரு. அப்புறம் சாபுசா கக்காசியை கூப்பிட்டு என்னை ஆக்குக்கிட்ட கூட்டு அப்படின்னு சொல்லுவார். இதை கேட்ட கக்காசி சாபுசா கிட்ட வந்து அவர் முதுகில் குத்தின கத்தியெல்லாம் உருவி போட்டு ஆக்கு பக்கத்தில் கொண்டு போய் வைப்பார். அந்த சமயத்தில் சாபுசா சொல்லுவார், உயிரோடு இருக்கும்போது நீ எனக்காக இருந்திருக்க, ஆனால் அந்த சமயத்தில் நான் அவன் கூட இல்லாமல் போயிட்டேன்.
நான் சாகிறதுக்கு முன்னாடி உன் முகத்தை ஒரு தடவை பார்க்கணும் போல தோணுச்சு, அதனால தான் நான் உனக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறார். அப்படியே கொஞ்ச நேரத்தில் சாபுசாவோட உயிரும் பெருகுது. ஓகே காய்ஸ், இப்போ வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். சாபுசா என்னதான் மோசமான வில்லனாக இருந்தாலும் சீரியஸாக இன்னும் சில இடங்களில் அவரை காமிச்சிருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அது என்னோட கருத்து தான். உங்களோட கருத்து என்னன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அடுத்து இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய் காய்ஸ்.